அகில இந்திய பிஎஸ்என்எல் ஓய்வூதிய நலச்சங்கம் சார்பில் 2018ஆம் ஆண்டு முதல் பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வலியுறுத்தி ஒன்றிய அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம். சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே அகில இந்திய பிஎஸ்என்எல் ஓய்வூதிய நலச்சங்கம் சார்பில் பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் இருந்து 2018ஆம் ஆண்டு முதல் பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு தமிழ்நாடு தொலைத்தொடர்பு ஊழியர் கூட்டுறவு சங்கம் மூலம் வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஒன்றிய அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். மேலும் ஒன்றிய அரசின் கீழ் இயங்கி வரும் தமிழ்நாடு தொலைத்தொடர்பு ஊழியர் கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாகம் துரித நடவடிக்கை எடுத்து 2018ஆம் ஆண்டு முதல் பணி ஓய்வு பெற்ற 4000 பேரின் மொத்த நிலுவைத் தொகையான 110 கோடியை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சங்கத்தின் நிர்வாகத்தை சீர்படுத்தி நிலுவைத் தொகை திருப்பித் தர தனி அதிகாரி நியமனம் செய்ய வேண்டும் என முழக்கங்களும் பதாகைகளும் ஏந்தி போராட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அகில இந்திய பிஎஸ்என்எல் ஓய்வூதிய நலச்சங்க மாநில செயலாளர் கிருஷ்ணன் அவர்கள் பேசும்போது 2018ஆம் ஆண்டு முதல் பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகையை ஒன்றிய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் இன்று சென்னையில் தொடங்கியிருக்கும் இந்த போராட்டம் தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களிலும் நடைபெறும் எனவும் தமிழ்நாடு தொலைத்தொடர்பு ஊழியர்கள் கூட்டமைப்பு சங்கத்தை சீர்படுத்தி தனி அதிகாரி நியமனம் செய்ய வேண்டும் என தெரிவித்தார். பேங்க்ல லோன் வாங்கி தொழிலாளருக்கு தேவையான பணத்தை திருமணத்துக்கு எஜுகேஷனுக்கெல்லாம் பணம் கொடுப்பாங்க. ஆனால் அதே மாதிரி மாதம் அவங்க டிவிடெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இது ரிட்டர்ன் ஆனோட மெம்பர் கிடையாது. ரிட்டர்ன் ஆனோட பணம் திருப்பி கொடுத்துருவாங்க. இவங்க வாங்கி லோனையும் கொடுத்துருவாங்க. இது 2018க்கு பிறகு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. கிட்டத்தட்ட 4000 பேர் ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. 2018 அக்டோபர்லேருந்து இன்று வரை 4000 பேர் ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. அவங்க கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்கப்படவில்லை. ஏன் கொடுக்கப்படவில்லை என்றால் சொசைட்டி இருக்கக்கூடிய பேங்கில் எம்ப்ளாயீஸ் வாங்கிய லோன் பணத்தில் நிறைய நிலம் வாங்கி போட்டாங்க. இது எம்ப்ளாயீஸோடைய வெல்ஃபேருக்கு பணம் கொடுக்க வேண்டிய சொசைட்டி நிலத்தை வாங்கி விட்டது. உறுப்பினர்களுக்கு நிலம் தரோம் வீடு கட்டி தரோம்னு சொல்லி பேங்கில் பணம் வாங்கி நிலத்தில் முடக்கிட்டாங்க. அதனால் தொழிலாளருக்கு வர வேண்டிய பணம் 2018 அக்டோபர் முதல் ஓய்வு பெற்ற பின்னர் இதுவரை வழங்கப்படவில்லை. அது 40 பேர் இறந்து போயிட்டாங்க. குடும்பத்திற்கு வர வேண்டிய இன்சூரன்ஸ் அமௌண்ட்லாம் கொடுக்கல. இந்த தொகையுடைய மொத்த மதிப்பு இன்றைக்கி 110 கோடி. சொசைட்டியில் நிறைய லேண்ட் இருக்குது. அந்த லேண்டுடைய வேல்யூ அதிகமாக இருக்குது. இதை போய் சொசைட்டி ஏன்னா சொசைட்டியில் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க, டைரக்டர்ஸ் இருப்பாங்க. இதில் தனிப்பட்ட முறையில் ஒரு பிரசிடென்ட் பீரியடில் வீரராகவன் என்ற பிரசிடென்ட் பீரியடில் லேண்ட் வாங்கிட்டாங்க. 2018லேருந்து அக்டோபர் கொடுக்கல. இதை பேங்கில் வாங்கி செட்டில் பண்ணணும், கொடுக்கவும் இல்லை. எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் போயிட்டாங்க. அவங்களாம் வீட்டில் உட்காந்துருக்காங்க. தொழிற்சங்கம் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் சொசைட்டி. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மாண்புமிகு அமித்ஷா கண்ட்ரோல் சொசைட்டி. டெல்லிக்கு லெட்டர் ஆகினா எந்த விதமான பதிலும் கிடையாது. சொசைட்டியோட டைரக்டர்ஸ்லாம் ரிட்டையர்ட் ஆயாச்சு, பிரசிடென்ட் ரிட்டையர்ட் ஆயாச்சு. சொசைட்டியில் 10 எம்ப்ளாயி இருக்காங்க. எந்த விதமான தாக்கீதும் இல்லை. எப்போ பணம் கிடைக்கும் தெரியல. ஸோ இது மாதிரி 4000 குடும்பங்கள் ஓய்வூதியர்கள் பிஎஸ்ஓவில் கஷ்டப்பட்டு இருக்கோம். இது தெருக்கு வந்தால் தான் எங்களுக்கு மீடியாவுக்கு வந்தால் தான் விமோசனம் கிடைக்குன்னு சொல்லி தான் அமைச்சர்கள் போய் பார்த்தோம். லெட்டர் ஆகினாங்க. ஒரு தனி அதிகாரி நியமித்தா தான் என்ன ஏதோ எங்களுடைய குற்றச்சாட்டுகளை சொல்ல முடியும். எங்களுடைய ப்ராப்ளத்தை கேட்கறதுக்கு ஆள் இருக்கும். இப்போ யாருமே இல்லை. கொள்ளையடிச்சு போயிட்டான். மக்கள் வேண்டிய பணம் 110 கோடி ரூபா வரல. மினிமம் 50,000லேருந்து 8 லட்சம் வரை பணம் வரணும். இதற்கு பப்ளிக் மீடியாவில் தான் மத்திய அரசு கேட்க வேண்டிய இடத்திலே நாங்கள் தெருவுக்கு வந்திருக்கிறோம். இந்த போராட்டம் தொடரும், வெற்றி பெறும் தொடரும். சார் 4000 பேருக்கு பணம் தரணும். ரிட்டர்ன் ஆயாச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 600 பேர் இருப்பாங்க. தமிழ் மாநிலம் தச்சங்கத்தில் பேசி நான் கன்வீனர் சுந்தரகிருஷ்ணன். ஒரு கமிட்டி போட்டோம். கமிட்டி தான் இந்த மாதிரி பண்ணணும்னு முடிவு பண்ணுது. சார் வெங்கடாச்சலம், ராமாராவ் அட்வைசர். ஸோ நாங்கள் தான் நடத்த தமிழ் மாநிலம் சென்னை தொலைபேசி சேர்ந்து நடத்தக்கூடிய போராட்டம். கிருஷ்ணன் மாநில செயலாளர், AIBSNL PWA.